தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஒல்லியான தேகமும் சுமாரான உயரமும் கொண்ட அழகிய தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவமுடைய முக அமைப்பில் மீனை போன்ற கண்களையும் கூர்மை மிக்க நாசிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் 1987 வெளியான சின்ன பூவே மெல்ல பேசு என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான அத்திரைப்படத்தையே தனது இறுதி திரைப்படமாகவும் கொண்டு கலை உலகிலிருந்து முற்றிலும் விடைபெற்ற நர்மதா ஆவார். சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்கார தேன்குயிலே என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலை இன்று கேட்டாலும் மனக்கண்ணில் மின்னிவிட்டு செல்பவர். இவ்வாறு 1980 மற்றும் 90களின் இடையே திரை ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர்களில் ஒருவராக நினைவலைகளின் நாயகியாக நிலைபெற்று போன நர்மதா அவர்களின் பிறப்பு முதல் தற்போதைய நிலை வரையிலான சிறப்பு வாழ்க்கை பயணத்தை விரிவாக காண்போம். 1969 தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் கலை உலக நாயகி திருமதி நர்மதா ஆவார். இயற்கையிலேயே கலையார்வம் மிக்கவரான நர்மதா அவர்கள் எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் சரி உடனே நடனமாடும் ஆற்றல் படைத்தவராகவே காணப்பட்டார். ஆகவே தங்கள் பாச மகளின் நாட்டிய ஆர்வத்திற்கு தடை விதிக்காத பெற்றோரும் அதற்கு ஆதரவு அளித்திடும் வகையில் சிறந்த நாட்டிய குருமார்களிடம் நடனம் கற்க தங்களது அன்பு மகளை இணைத்தும் விட்டனர். இதன் பேரில் கலையார்வத்துடன் வளர்ந்த சிறுமி நர்மதா வானவர் தனது கல்வி பயணத்தையும் வெற்றிகரமாகவே தொடர்ந்து பள்ளியில் முதன்மை மாணவியர்களில் ஒருவராக வலம் வர ஆரம்பித்தார். மேலும் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டு பங்காற்றியவர் நாட்டிய போட்டிக்கான பரிசுகளையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம். இவ்வாறு கல்வியையும் கலையையும் தனது இரு கண்களாக பாவித்து மிளற ஆரம்பித்தவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி மாணவியாக மாறவிருந்த வேளையில்தான் தமிழ் திரையுலக வாய்ப்பு ஒன்று நர்மதாவை தேடி வந்தது எனலாம். 1979 குடிசை மற்றும் 1980 டி. ராஜேந்தருக்கு புகழ் சேர்த்த ஒருதலை ராகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் இரட்டை ஒளிப்பதிவாளர்களாக பணியாற்றி வந்த ராபர்ட் மற்றும் ராஜசேகர் எனும் இருவர் 1981 மாபெரும் வெற்றி படமாக தமிழ் திரை உலகில் நிலைபெற்று போன பாலைவனச்சோலை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குநர்களாக உயர்வு பெற்றனர். இத்திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பை அடுத்து 1982 ஜனகராஜ் சுஹாசினி நடிப்பில் வெளியான கல்யாண காலம், 1983 கார்த்திக் விஜய் நடிப்பில் வெளியான தூரம் அதிகமில்லை உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியும் வெளியிட்டனர். ஆனால் இத்திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடையாமல் தோல்வி முகத்தையே சந்தித்தது. எனவே சிறந்த கதையமைப்பை உருவாக்க 3 ஆண்டுகள் இடைவெளி எடுத்துக்கொண்ட இரட்டை இயக்குநர்கள் புதுமுகங்களை கொண்டே திரைப்படத்தை இயக்க முடிவு செய்திருந்த வேளையில்தான் தயாரிப்பாளர்களின் அழுத்தத்தால் இளைய திலகம் பிரபு அவர்கள் டேவிட் என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று அவர்கள் இயக்கிய திரைப்படத்தில் சிறப்பித்தார். இதன் பேரில் 1987 எஸ்கே பிலிம்ஸ் காம்பைன்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தால் ராபர்ட் ராஜசேகர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அறிமுக நாயகனாக ராம்கி நடிக்கவிருந்த சின்ன பூவே மெல்ல பேசு என்ற இத்திரைப்படத்தில் அவருக்கு இணையாக நடிக்க புதுமுக நாயகி ஒருவர் தேவை என படக்குழுவினர் தேடி வந்த வேளையில்தான் நாட்டிய நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமானார் நர்மதா அவர்கள். இதன் அடிப்படையில் ராஜா என்ற ராம்கி ஏற்ற கதாபாத்திரத்திற்கு இணையாக ரேகா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் நர்மதா அவர்கள். கதையின்படி மைக்கேல் எனும் செந்தாமரை மற்றும் சுபாவின் இளைய மகளாக சற்று பணத்திமிர் பிடித்த கல்லூரி மாணவி ரேகாவாக தோன்றிய நர்மதா அவர்கள் கல்லூரி மாணவர் ராஜா என்ற ராம்கியால் கர்வம் அடக்கப்பட்டு காதலியாக மாறிவிடும் சூழலில் கதையம்சம் நீளும். டேவிட் என்ற பிரபுவை ஏற்கனவே ரேகாவின் அக்கா எஸ்தர் என்கிற சபிதா ஆனந்த் காதலித்து தந்தை செந்தாமரையின் எதிர்ப்பால் அவர் மரணமடைய இதன் பின்னர் மைக்கேல் எனும் செந்தாமரையை எதிர்க்கவும் அவருடைய மகளான ரேகா மற்றும் ராஜாவின் காதலுக்கு டேவிட் எனும் பிரபு உறுதுணையாக நிற்க என கதைக்களம் நகரும்.
கதையமைப்பு, காதல், இசை, காட்சிப்பதிவு என மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்த சின்ன பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் இசை அமைப்பாளராகவும் பாடல் ஆசிரியராகவும் ஏ ராஜ்குமார் அவர்கள் முதலில் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார். மேலும் அவருடைய பின்னணியில் ஒலித்த ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி என்ற பாடல் மிகவும் பிரபலமாகும். அறிமுக நாயகன் ராம்கியுடன் பி ஜெயச்சந்திரன் காந்தர்வ பின்னணியில் ஒலித்த எவர் கிரீன் ஹிட் பாடல்களான சின்ன பூவே மெல்ல பேசு என்ற பாடலிலும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் வசீகர பின்னணியில் ஒலித்த சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் உள்ளிட்ட பாடல்களில் தனது முக பாவனைகளினாலும் நாட்டியத்தாலும் மனம் தொட்டிருப்பார் நர்மதா அவர்கள். இத்திரைப்படத்தில் திமிர் பிடித்த கதாபாத்திரமாக தோன்றி காதல் என்ற வலையில் வீழ்ந்ததும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பெட்டி பாம்பாக மாறிவிடுவதும் என அறிமுக முதல் திரைப்படமாயினும் புதுமுக நாயகி போல் அல்லாமல் கலை அனுபவ நாயகியாக ஒவ்வொரு காட்சியிலும் தனது நடிப்பு திறத்தை நன்கு வெளிப்படுத்தி இருப்பார் நர்மதா அவர்கள். மெகா ஹிட்டடித்த இத்திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகம் ஆன ராம்கி பின்னர் நாட்களில் திரை உலகில் உச்சத்தை தொட்டுவிட்ட நிலையில் அவருக்கு இணையாக தோன்றி நடித்த நர்மதா அவர்கள் மட்டும் ஏனோ தெரியவில்லை, தமிழ் திரை உலகில் மட்டுமல்ல ஏனைய பன்மொழி திரைப்படங்களிலும் ஒரு ரவுண்ட் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையில்தான் அறிமுகமான சின்ன பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்துடன் முதலும் கடைசியும் என்பார்களே அதுபோல ஹீரோயின் என்ற அந்தஸ்துடன் ஒற்றை திரைப்படத்துடன் திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு முற்றிலும் விடைபெற்றார். முறையான அங்கீகாரமின்மை மற்றும் அவர் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையாத சூழல் போன்ற காரணங்களால் திரை உலகை விட்டு விலகினார் என அவ்வேளைய கலை உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறிமுகமான ஒற்றை திரைப்படமே ஹிட் திரைப்படம் என்ற அடிப்படையிலும் வேறு எந்த கதாபாத்திரங்களையும் இதன் பின்னர் ஏற்காது கதையின் நாயகி என்ற நிலையிலேயே நிலைபெற்று போன நர்மதா அவர்கள் தனது பெற்றோர் பார்த்த வரனான திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த தொழிலதிபரை மனம் புரிந்து கொண்டு இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். இதன் பேரில் நர்மதா அவர்களுக்கு ஒரே ஒரு செல்ல மகள் உள்ளார். தற்போது திருமதி நர்மதா அவர்கள் கலை உலக தொடர்புகள் முற்றிலும் இன்றியும் சமூக வலைதளங்களிலும் ஈடுபாடு இன்றியும் தனது மகள் மற்றும் குடும்பம் என பயணித்து வருவதால் அவரை பற்றிய மேலதிக தகவல்கள் மற்றும் தற்போதைய அவருடைய குடும்ப புகைப்படங்கள் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் எங்கிருந்தாலும் மகிழ்வுடன் வாழ்க என்ற அடிப்படையில் சின்ன பூவாகவும் சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்கார தேன்குயிலாகவும் 1980 மற்றும் 90களின் எவர் கிரீன் காலகட்டத்தில் ரசிகர்களின் மனதில் ரேகாவாக நிலைபெற்று போன நர்மதா அவர்கள் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களான ஜெமினி கணேசனின் கடைக்குட்டி செல்ல மகளும் டாக்டர் கமலா செல்வராஜின் பாச தங்கையும் நினைவெல்லாம் நித்யா என்ற ஒற்றை திரைப்படத்துடன் திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தற்போது உலக சுகாதார நிறுவனத்தின் பிரதான மருத்துவ ஆலோசகராகவும் தேசிய விருது வென்ற பிரபல இயக்குனரின் காதல் மனைவியுமான ஜிஜி என்கிற ஜெயலட்சுமி ஸ்ரீதர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஜெமினி கணேசனின் துணைவியார் புஷ்பவல்லி அவர்களின் இளைய மகளும் ஹிந்தி திரையுலக முன்னணி நாயகி பானு ரேகாவின் அன்பு தங்கையும் டி ராஜேந்தரின் ஒரு தாயின் சபதம் என்ற ஒற்றை திரைப்படத்தில் நடித்த கதையின் நாயகியும் பிரபல வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞரின் காதல் மனைவியுமான திருமதி தனலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ரோஜா ரமணியின் மூத்த சகோதரி மகளும் பாண்டவர் பூமி ஷமிதாவின் பாச அக்காவும் பொற்காலம் என குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நடிப்பால் மனம் நிறைந்தவரும் கலை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு தற்போது வெளிநாட்டில் தனது குடும்பத்துடன் வசித்து வருபவருமான திருமதி பத்மஸ்ரீ எனும் ராஜேஸ்வரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன்
பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.